Chennai Silks. அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்தி வச்சிருக்கிறது எல்லோருக்குமே தெரியும். இதற்கிடையில தான் பாகிஸ்தானுக்கு போயிட்டு இருக்கக்கூடிய ராவி நதிநீரை தடுக்கக்கூடிய நடவடிக்கை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இறுதி கட்டத்தையே எட்டி இருக்கு. இதன் மூலமா பாகிஸ்தானுக்கு இந்தியா ஒரு மிகப்பெரிய தலைவலியை கொடுக்க போறாங்க. அடுத்ததான் ஆசியாவிலேயே ஒரு பெரிய அண்ணன் மாதிரி நான் தான் இருக்கணும் அப்படின்னு செயல்பட்டு வரக்கூடிய சீனா அவ்வப்போது நம்ம இந்தியா கிட்ட வாலாட்டிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? இந்த நிலையில தான் இந்திய எல்லை பகுதியில் அமைஞ்சிருக்கிற சிச்சுவான் மாகாணத்தில் இருக்கக்கூடிய மலைப்பகுதியில் ரகசியமாக யாருக்கும் தெரியாமல் சீனா ஒரு ஆபத்தான வேலையில் ஈடுபட்டிருக்காங்க. அது என்ன, இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். முதலில் பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து சிந்து நதிநீர் ஒப்பந்தத்திலிருந்து நம்ம இந்தியா விலகிட்டாங்க அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரியும். இதன் மூலமாக சிந்து நதிநீரை இந்தியா தன்னுடைய தேவைக்கு ஏற்ப பயன்படுத்தலாம். இருந்தாலும் ஒப்பந்தத்திலிருந்து விலகக்கூடிய முடிவை வெளியிட்ட போது பாகிஸ்தானுக்கு போகக்கூடிய சிந்து நீரை தடுக்கக்கூடிய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம இந்தியா கிட்ட இல்லை. இதனால பாகிஸ்தானுக்கு நீர் தொடர்ந்து போய்கிட்டு தான் இருந்தது. ஆனால் இப்போது நிலைமை அப்படி கிடையாது. ராவி நதியின் குறுக்கே கட்டப்பட்டு வரக்கூடிய ஷாபூர் கண்டி அந்த டேமுடைய பணிகள் முடியக்கூடிய தருவாயில் இருக்கு. அணை செயல்பாட்டுக்கு வந்ததுமே ராவி நதியிலிருந்து பாகிஸ்தானுக்கு உபரி நீர் போகிறத நம்ம இந்தியாவால் தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜம்மு காஷ்மீருடைய அமைச்சர் தெரிவிச்சிருக்காரு. ஷாபூர் கண்டி அணையுடைய பணிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மார்ச் 31க்குள்ளேயே முடிவடைஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இதன் மூலமாக கோடை காலத்தில் வறட்சியால் பாதிக்கப்படக்கூடிய கத்துவா மற்றும் சம்பா மாவட்டங்களுக்கு இந்த ராவி நதிநீர் திருப்பி விட போகிறாங்க. இந்த ஷாபூர் அணையோடைய கட்டுமானம் சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன்பு 1979 தொடங்கப்பட்டுடுச்சு. ராவி நதியுடைய நீர் பாகிஸ்தானுக்கு போகிறத தடுக்கக்கூடிய நோக்கத்தோட இந்த ஷாபூர் கண்டி அணை திட்டமே அப்போது வகுக்கப்பட்டது. 1982 அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி இந்த திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டினாங்க. இருந்தாலும் பஞ்சாப் மற்றும் ஜம்மு காஷ்மீர் அரசுகளுக்கு இடையேயான பிரச்சனைகளால் அந்த கட்டுமானம் தடைப்பட்டுக்கிட்டே இருந்தது. 2008ஆம் ஆண்டில் இந்த திட்டம் ஒரு தேசிய திட்டமாக அறிவிக்கப்பட்டது. 3394.49 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வரக்கூடிய இந்த அணை பார்த்தீங்கன்னா 55.5 மீட்டர் உயரம் கொண்டது. இதில் பஞ்சாப் அரசு 2694.02 கோடி பங்களிக்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 80% வரைக்கும் பங்களிக்கிறாங்க. மீதம் இருக்கக்கூடிய 700.45 கோடியை, அதாவது 20% மத்திய அரசு வழங்குது. அணையோடு 7.7 கிலோமீட்டர் நீளம் இருக்கக்கூடிய ஒரு புனல் மின் நிலையமும் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த அணையின் மூலமாக பஞ்சாப்ல சுமார் 5000 ஹெக்டேர் நிலம், அதுபோக ஜம்மு காஷ்மீருடைய கத்துவா மற்றும் சம்பா பகுதிகளில் ஒரு 32,173 ஹெக்டேர் நிலத்துக்கு இதன் மூலமாக பாசன வசதி கிடைக்கும். சிந்து நதிநீர் ஒப்பந்தம் செயல்பாட்டில் இருந்திருந்தாலும் கூட இந்த அணை கட்டுமானத்துக்கு பிரச்சனை இருக்காது. ஏன்னா சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை எடுத்துக்கிட்டாலும் கூட இந்த ராவி நதிநீர் மீது நம்ம இந்தியாவுக்கு தான் பிரத்யேகமான உரிமை இருக்குது அப்படிங்கிறதுனால அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதனால தான் இந்த திட்டத்தை முதல்ல தொடங்கிட்டாங்க. பகல்காம் தாக்குதலுக்கு மறுநாள், அதாவது ஏப்ரல் 23ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு நம்ம இந்தியா அறிவிச்சாங்க. இந்தியா பாகிஸ்தான் இடையே கடந்த காலங்களில் பல மோதல்கள் ஏற்பட்டிருந்தாலும் கூட இந்தியா சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு முடிவு எடுக்கிறது அப்படிங்கிறது இதுதான் முதல் முறை. இது நிஜமாகவே பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய பின்னடைவாகவே பார்க்கப்படுது. பாகிஸ்தானுடைய விவசாயத்தில் 80% ஒரு 90% சிந்து நதி அமைப்பை தான் சார்ந்திருக்கு. பாகிஸ்தானுடைய நீர் சேமிப்பு திறனும் ரொம்ப மோசமாக இருக்கு. சிந்து நதி நீர் இல்லை அப்படின்னா ஒரு மாதம் கூட பாகிஸ்தானால் சமாளிக்கவே முடியாது அப்படிங்கிறது நம்ம இங்கே குறிப்பிட்டு சொல்லணும். ஒப்பந்தம் நடைமுறையில் இருந்த காலகட்டத்தில் சிந்து, ஜீலம் மற்றும் செனாப் நதிகள் பாகிஸ்தானுக்கும், ராவி, பியாஸ், சட்லஜ் இந்த நதிகள் நம்ம இந்தியாவுக்கும் ஒதுக்கப்பட்டிருந்தது. தற்போது ஒப்பந்தம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மத்திய அரசு அந்த சிந்து படுகையில் இருக்கக்கூடிய அந்த சவால்கோட், ரட்லே, பர்சர், பஹல்துல், குவார், கிரு, கிருத்தாய் 1 மற்றும் 2 போன்ற பல நீர்மின் திட்டங்களை முன்னெடுத்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி சவால்கோட் திட்ட பணிகளையும் விரைவுபடுத்துறதுக்கு நம்ம மத்திய அரசு முடிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா சீனா தொடர்பானது. ஆசியாவிலேயே ஒரு பெரிய அண்ணன் மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சீனா நினைக்குது. இதனாலேயே நம்ம இந்தியாவுடைய வளர்ச்சி அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தடையா இருக்கு. அதனால இந்தியாவை எரிச்சல் பண்ற விதமா பல விஷயங்களிலும் சீனா ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க.
ஆசியாவில் சீனாவுடைய ஆதிக்கத்துக்கு தடை போடக்கூடிய ஒரே நாடு அப்படின்னா அது இந்தியா தான். ஸோ இந்தியா வந்து இந்த மாதிரி இருக்கிறதுனால அவ்வப்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய அந்த நரித்தனத்தை இந்தியா கிட்ட காட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் இந்தியா இதை வந்து சாதுரியமாக கையாண்டு தக்க பதிலடியை கொடுத்துட்ருக்காங்க. இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளை தன்னோட கைக்குள்ளே போட்டுக்கிட்டு இந்தியாவுக்கு செக் வைக்கக்கூடிய திட்டத்தோட கூட சீனா வந்து பல விஷயங்களையும் பண்ணிகிட்ருக்கு. அதுபோக நம்ம இந்தியாவுக்கு சொந்தமான பகுதிகளையே வந்து தங்களுக்கு சொந்தம் அப்படின்னு உரிமை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அது உங்களுக்கே தெரியும். இந்த நேரத்தில் தான் இன்னொரு முக்கியமான ஒரு தகவல் வந்து வெளியாகி இருக்குங்க. இந்தியாவோட எல்லையை ஒட்டி அமைஞ்சிருக்கிற சிச்சுவான் மாகாணத்தில் இருக்கிற மலைப்பகுதிகளில் ரகசியமாக யாருக்கும் தெரியாமல் அணு ஆயுத கட்டமைப்பை விரிவுபடுத்திக்கிட்டு வர்றதா ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வந்து வெளியாகி இருக்கு. செயற்கைக்கோள் படங்களை ஆய்வு செய்ததில் இந்த விவரங்களை வந்து நிபுணர்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறதா பிரபல அமெரிக்க நாளிதழான நியூயார்க் டைம்ஸ் வந்து நியூஸ் வெளியிட்டிருக்காங்க. இது எங்கன்னா அருணாச்சல பிரதேசத்திலிருந்து 800 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கிற மலைப்பகுதியில் அணு ஆயுதம் தொடர்பான கேம்பஸ் வந்து ரகசியமாக ரொம்ப வேகமாக விரிவுபடுத்தப்பட்டுட்டு வர்றதா வந்து அந்த செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. இந்த கேம்பஸ் அணு ஆயுத உற்பத்தி அதுபோக அணு ஆயுத சோதனைகளோடு தொடர்புடையதாக இருக்கலாம் அப்படின்னு அமெரிக்க நிபுணர்கள் வந்து சந்தேகிக்கிறாங்க. முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு தன்னுடைய அணு ஆயுத தளவாடங்களை சீனா வந்து அதிகரிச்சுக்கிட்டு இருக்கிறதா வெளியாகி இருக்கக்கூடிய இந்த தகவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகவே இருக்குது. ஏன்னா நம்ம இந்தியாவுக்கு ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் தானே இது. சீனா கிட்ட 2024ஆம் ஆண்டு நிலவரப்படி பார்த்தோன்னா 600க்கும் மேற்பட்ட அணு ஆயுத தளவாடங்கள் வந்து இருக்கலாம் அப்படின்னு கால்குலேட் பண்ணியிருக்காங்க. 2030ஆம் ஆண்டுக்குள்ளே இதனுடைய எண்ணிக்கை வந்து 1000ஆக உயரும் அப்படின்னுட்டும் அமெரிக்க பாதுகாப்புத்துறை கணக்கிட்டு இருக்காங்க. இதன் மூலமாக ரஷ்யா மற்றும் அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக உலகத்தில் அதிக அணு ஆயுதங்களை கொண்ட ஒரு நாடாக சீனா வந்து மாறப்போகுது. தங்களுடைய நாட்டை பாதுகாக்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு சீனா சொன்னாலும் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அளவு, அந்த ரகசியம், அவங்க வச்சிருக்கக்கூடிய இடம் எல்லாமே நம்ம இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தாக தான் இருக்குது. குறிப்பாக அசல் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதிக்கு பக்கத்தில் சீன இராணுவத்துடைய நடமாட்டம் வந்து அதிகமாக தான் இருக்குது. இந்த சூழலில் சீனாவுடைய இந்த ரகசிய அணு ஆயுத தயாரிப்பு குறித்த தகவல்களை நம்ம இந்தியாவும் பார்த்திங்கன்னா இப்போது உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. சீனா சத்தமே இல்லாமல் வேகமாக எந்த கட்டுப்பாடுகளும் இல்லாமல் அணு ஆயுதங்களை ஒரு பக்கம் கட்டமைச்சிக்கிட்டே இருக்கு. அணு ஆயுத விரிவாக்கம், எல்லை பகுதிகளில் வந்து இராணுவத்தை அதிகப்படுத்துறது, அதுக்கப்புறம் அரசியல் வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இருக்கிறது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த நாடு வந்து ரொம்ப சேஃபாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம இந்தியாவுக்கு தான் ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில் கொண்டு போய் தள்ளுது. ஆக சீனா கிட்டேருந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் நம்ம இந்தியாவுக்கு உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பாதுகாப்பு நிபுணர்கள். இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. Subscribe to One India and never miss an update. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.